அந்த கவிதையின் வண்ணத்தின்படி அவன் கொண்டு வந்து நேற்றைய தினம் எழுதி கொண்டு வந்த கவிதை என்ன எங்கேயோ இருந்து என்ன கூட்டி வந்து பார்த்து யாரென்றே தெரியாத நிலையில் என் கண் பார்வை அற்ற நிலை கண்டு துடித்த உங்கள் மனமும் சிந்திய கண்ணீரும் அப்படியே சந்தோஷமா இருந்து கொள்ளுவோம். அதே மாதிரி உனக்கும் இந்த இடத்துல வாசத்தான் கிடைச்சதை அது கொடுத்து வச்சு நான் எப்படித்தான் உழைச்சாலும் அந்த பள்ளியில தான் கணக்கு சொல்றேன். உனக்கு உங்களுக்கு ஆசையப்படுத்தி உங்களுக்கு கொளுத்த உதவி கிடைக்க தாமதமான வேளையில் தம்பி கிருஷ்ணா அண்ணாவோடு பேசி விரைந்து அந்த உதவியை செய்த உங்கள் வேகம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் தான். அது மட்டுமில்லை, இன்றைக்கு முக்கியமான ஒரு நாள் உண்டு. எல்லோருக்குமே ஈஸ்டர் வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே. மற்றது நேற்றைய தினம் சார்வக்காடு பர்த்டே. அது பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருப்பீங்க. உண்மையிலேயே இன்றைய 4 பேருக்கு அதை குறித்து தான் கதைக்கிறதா இருக்குன்னு. அதாவது ரஜீவனுடைய ஒரு அன்பு, அந்த அன்பை குறித்து தான் நான் கதைக்க வேணுமன்றதுக்காக இன்றையான ஒரு வீடியோவாக நான் அதை முடிவு செய்திருக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, மோனிகா கொஞ்ச நாளாக வீடியோவுக்கு வாரையில் என்ன வைப்பீங்க. இப்போ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மோனிகா இப்போ அப்போ அதனடியால் படிப்புகள் கொஞ்சம் ஆர்வமாக போய்கொண்டிருக்குது. படித்து பாஸ் ஆகுறதும் பாஸ் ஆகாமல் விடுறதும் எங்களால் முடிஞ்ச அளவுமே ஃபுல்லாக முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் எங்கட முயற்சியை கொடுக்குறோம், மோனிகா தன் முயற்சியை கொடுக்கணும். என்ன மோனிகா ஒரு மாற்றம் இருக்குது. இனி எல்லாமே கடவுளின் கையிலே மோனிகாண்ட கையிலே தான். என்ன மோனிகா? என்ன என்ன சொல்லுங்க அவன்? அப்போ எல்லாம் எந்த கையில், அதெல்லாம் கடவுள்கிட்ட கையில், எங்கட கையில் சொல்லுவா. ஸ்காலர்ஷிப்ன்றது உண்மையான போட்டி பேரண்ட்ஸு கண்டது தான் சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தாய் தகப்பனும் 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டில் இருந்து ஃபுல்லாகவே தாய் தகப்பன் பிள்ளைகளோட ரொம்ப கஷ்டப்பட வேணும்னு சொன்னால் அந்த விளையாட்டு புத்தி இதுவும் தானே. அந்த வகையில் இப்போ இந்த காலத்துல எல்லா பிள்ளைகளுமே பார்த்தா டியூஷனாலும் ஸ்கூலாலும் வந்தோடனே ஃபோனோட தான் இருப்பாங்க. இப்போ என்னென்னு சொல்கிறது, ஐயோ எங்களோட வீட்டு பிள்ளை அப்படி இல்லையான்னு சொல்லி போட்டு நாங்களே கொல்லி போட்டு ஃபோனை கொடுப்போம். உங்களோட வீட்லேயும் இருக்கலாம் அப்படி ஆனா மோனிகா இருக்கிறாவில்ல, மோனிகா 6 வயசு 7 வயசு பிள்ளைகள்ன்ற குறும்புத்தனம் தான் செஞ்சு கொண்டிருக்கா. தான் இப்போ 5ஆம் ஆண்டுக்கு வந்துட்டுன்ற சிந்தனை அவட்ட இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இறக்கம் இல்லை முந்தி படிக்கிறா. ஜனவரி பிறந்தபடியா 1 வருஷம் முந்தி படிக்கிறா. அதோட அந்த குழந்தை பிள்ளை தானே, ஆளுக்கு செல்லவும் கூட தானே வீட்டுல, ஆளுக்கு கொஞ்சம் குழந்தை பிள்ளை தானே. கடவுளின் கையில தான் ஒப்பு கொடுத்து. ஆனா மோனிகா கட்டிக்கார பிள்ளை எல்லாம் செய்ததின்படி என்ன மோனிகா சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே நேற்றைய தினம் வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க. ரஜீவன் ஒரு கவிதையை எழுதி கொண்டு வந்தேன். நான் என்னுடைய மனசுல உண்மையிலேயே என்னன்னு சொல்றது, மனுஷனுடைய அன்பு இப்படித்தான் இருக்க வேணும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் சார்வக்காவிட்டு தான் அவன் வந்தால் கூடுதலாக நிற்பான். அவன் இவன் கதைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு சொந்த தம்பி மாதிரி. அப்போ அப்படி இருக்க இப்போ அது அளவு என்னன்னு சொல்கிறது, சார் இப்படி இருந்தால் ரஜீவன் இப்படி இருந்து பக்கத்தில் இருந்தோன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொந்த தம்பி மாதிரி தான் உண்மையாகவே பார்த்து கொண்டான். அந்த கவிதையின் வண்ணத்தின்படி அவன் கொண்டு வந்து நேற்றைய தினம் எழுதி கொண்டு வந்த கவிதை என்ன எங்கேயோ இருந்து என்ன கூட்டி வந்து பார்த்து என்னையும் ஒரு நிலைமைக்கு ஆளாக மாற்றின சார்வக்காவினால் மறக்க முடியாது என்ற மாதிரி ஒரு கவிதை உண்டு. அதாவது நேற்று வீடியோ ஒரு கொஞ்சம் நான் அதில் கிளிக் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். உண்மையிலேயே மனிதனுடைய அன்பு இப்படித்தான் இருக்க வேணுமென்றது மாதிரி. அப்போது என்னென்னு சொல்கிறது, உண்மையாகவே எங்களுக்கு ஒரு தம்பி அவன். அது மட்டுமல்ல, நிறைய பேர் நிறைய சொந்தங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறது, யூடியூப் சேனல் செய்ய வளர்கிட்ட காலத்திலே இருந்து உண்மையிலேயே ஒரு சொந்த உறவுகள் மாதிரி எங்களை பார்க்குறது, பேசுகிறது, பழகிறது, எங்கே போனாலுமே ஒரு அன்பாக நடந்து கொள்வது. ஏன்னா இந்த உலகத்தில் நாங்கள் என்னத்தை தான் சம்பாதிச்சு எல்லாமே ஓடி போயிடும், உண்மையான அன்பு மட்டும் மாறாமல் இருக்கும். அந்த வகையில் எங்கே பார்த்தாலும் சகோதரர்கள் மாதிரி இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடங்கள் எந்த இடமாக இருந்தாலும் ஒரு சில பேருடைய அவங்கள எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும். போன உடனே சுமன் அப்படின்றது மாதிரி எங்களோட மோனிகாண்டு எல்லாம் நாங்களோடது போயிட்டு இருந்தாங்க. மோனிகாண்டு சொல்லி ஒரு ஆட்டோவில் ஒரு அண்ணன் மறைச்சி கதைச்சி கொண்டு நிற்கிறார்.
அப்போ உண்மையிலேயே நினைச்சேன் எனக்கு இப்போ அறிமுகப்படுத்தியிருந்தேன் வீடியோவில் வந்து பார்க்குறது போகிறன்ற மாதிரி இப்போ நைனாதீவிலையும் மோனிகா ஹம்சியான்னு சொல்லி கொண்டு வந்தார் என்ன மோனிகா அப்படி எடுக்கிறவியலும் கூடுதலாக மோனிகாண்ட குறும்புத்தனம் மோனிகாண்ட சேட்டைகள் எல்லாருக்கும் பிடிக்கும் கூடுதலாக எடுத்த உடனே எங்களை கேட்குறத விட மோனிகா கேட்பீங்க மோனிகா என்ன செய்கிறா என்ன மாதிரி இருக்கிறா மோனிகா என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் அவங்களுக்கு உங்களை நிறைய பேர் நேசிக்கிறேன் என்ன சொல்கிறேன் சரி எல்லாருக்குமே கூடுதலாக என்ன சின்ன பிள்ளைகளா பொதுவில் எல்லாருக்குமே விருப்பம் என்ன அதே மாதிரி மோனிக்காம ஒரு குழந்தை பிள்ளை இந்த விடிய காலமாக அனுவுக்கு வந்து பர்த்டே அதாவது வந்து மெசேஜ் முடிச்சு வந்த அப்புறம் எல்லாருமே இப்போ அனு அங்கே வீட்டை வந்துருப்பான்னு மோனிக்காக தான் வீட்டை போகணும்ன்றது மாதிரி உண்மையிலே வந்து ஒரு பர்த்டேக்கு என்று சொல்லும் பொழுது அது எங்களோட குடும்பம் சார்பாக என்னன்னு சொல்கிறோம் ஒரு எடுத்து விஷ் பண்ணுறது நல்ல சந்தோஷமான முறையில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா கவலைப்படுவாங்களா ஐயோ என்ன மறந்து போட்டானோ அப்படின்றது மாதிரி இன்றைக்கு போயிட்டு வந்துட்டு நான் மிஸ் பண்ணலேன்றது மாதிரி ஒரு கவலை ஒன்று இருக்கும் அது உங்களுக்கு அது சகோதரங்கள் இப்போ வேறு உறவுகள் எடுத்து விஷ் பண்ணினாலும் ஆனால் கூட பிறந்த சகோதரம் அந்த இடத்துல எடுத்து விஷ் பண்ணலி என் அம்மா சகோதரங்கள் அப்பாக்கள் விஷ் பண்ணிடா அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் எனக்கும் போன வருஷம் அந்த ஃபீல் இருந்தா தெரியுமா எல்லாரும் மிஸ் பண்ணியிருந்தவ இந்த சகோதரங்கள் அந்த டேட்டை மறந்துட்டேன் அடுத்த நாள் அது ஒரு ஃபீல் தானே எனக்கு அந்த சகோதரம் அப்போ உண்மையான விஷயம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னன்னு சொல்றது அந்த முதலப்பள்ளி என்றது ஒன்று தானே அது வந்து எங்களுடைய வீட்டு அதாச்சும் வந்து கட்கோள வீட்டுல வந்து 3 பள்ளி வந்து நின்றது அந்த பள்ளி வந்து உண்மையிலேயே என்னன்னு சொல்றது நாங்க எங்கட கண்படத்தக்கதாக அந்த பள்ளி வந்து நிற்கும் அதுக்காக வந்து நான் இந்த சம்பிரதாயம் இதெல்லாம் பார்க்கறதில்ல ராட்சச பள்ளி நின்றால் வீட்டுக்கு நல்ல மாதிரி அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கட்டாயங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த மூங்கில் வந்து வைக்கலாம் செல்வம் எல்லாம் சொல்லி இருந்தீங்க அது நான் உண்மையா அந்த செல்வம் சொல்றதையும் எனக்கு தெரியல இப்ப சில பேர் வந்து அதை வைக்கக்கூடாது சரித்திரம் பண்றது மாதிரி தான் இப்ப எதுவும் அதனால எதையுமே நம்புறது இல்லை அறிஞ்ச நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மற்றவங்களுக்கும் தெரியாம இருக்கும் அப்போ அந்த பள்ளி வந்து உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது எங்களோட வீட்டில் வந்து நின்றது அப்போ நாங்கள் கராச்சி வேலை செய்கிறது மோட்டர் சைக்கிள் வேலை செய்கிற எனக்கு தான் தெரியும் மோட்டர் சைக்கிள் வேலை செய்வேன் அதாச்சும் இன்ஜின் வேலை செய்வேன் எல்லாத்தையும் செய்து சும்மா ஓரளவான வாழ்க்கை என்னன்னு சொல்கிறது நார்மலான வாழ்க்கை வாழ்க்கையை நார்மலாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ வாரவங்களை எல்லாம் பார்த்துட்டு நான் எப்படித்தான் உழைச்சாலும் அந்த பள்ளியில தான் கணக்கு சொல்கிறேன் உனக்கு அந்த முதல பள்ளி நிற்கிறான்னு உனக்கு நல்லா அதிர்ஷ்டம் பண்ணுறது மாதிரி ஆனால் அது என்னவோ எனக்கு தெரியல அவங்க அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நான் இங்கே அங்கே இருந்து முழு சாமானியமே இங்கே ஏற்றி கொண்டு வந்தேன் பள்ளியும் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு வீட்டை நிற்கிற முதல பள்ளி அதாவது வந்து நாங்கள் கட்கோள வீட்டை இருக்கைக்கே இந்த முதல பள்ளி இருந்தது இப்போ இது எங்களோட வீட்டையும் வந்து நிற்குது பாருங்க இதை குறித்து நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் இந்த பள்ளியை முந்தி விலைக்கு வாங்குறவங்களான்னு சொல்லி சொல்கிறவங்க என்னென்னு தெரியல ஆனால் சொல்கிறவங்க விலைக்கு வாங்குறதா உண்டு சில பேர் சொல்லுவாங்க இது நின்றா ராசின்றது மாதிரி அதுன்ற விளக்கம் எனக்கு தெரியாது ஆனால் சொல்கிறவங்க முதல பள்ளி நின்றா உண்மையிலேயே ராசி உண்டு அப்படி நிற்கிறேன் உண்மையிலேயே வந்து முதலை தானே கண்ணை பாருங்க வெளியில கையை பாருங்கோ கண்ணை பாருங்கோ முதல்ல மேலே தான் கிடக்கும் மேலே பா கூட போடா ஓடிட்டு நினைக்கிறேன் ஓடிட்டு ஓகே அப்போ இங்கே கொண்டாந்தீங்களா அது அந்த கொண்டு வந்த பழைய சாமான் அந்த பள்ளி என்னட்டு வந்தேன் தெரியுமோ இந்த வீட்டை நிக்கல தெரியுமே இந்த வீட்டை நிக்க பிடிச்சு கொண்டு எங்களோட வீடியோல வந்து இருக்குது பள்ளி நிக்கிறதை நான் காட்டியிருப்பேன் அதே பள்ளி தான் இப்பயும் ஒரு வீடியோல நான் காட்டிக்கொள்றேன்னு பாருங்க அந்த பள்ளி அப்படியே நிற்கும் எங்களோட பழைய வீடியோல இருக்குது எங்கள்ட ஒரு எங்கள்ட தாயறைக்க 2 பள்ளி நிற்கும் அதே மாதிரி பின்னுக்கு நான் அந்த முந்தி கராச்சி மேலே போட்டு பின்னுக்கு ஒரு பள்ளி ஒன்று நிற்கிது முதல்ல பள்ளி 3 பள்ளியும் மூண்டும் மிஸ் பண்ணாமல் அவ நீங்க நாங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்றீங்களா உண்மையிலேயே நான் ஏற்றி கொண்டு வந்த சாமானோட தான் அந்த பள்ளி வந்துட்டு போல
என்னன்னு சொல்றது அது இவற்ற அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா அப்படி இல்லை. அது சில வேளையில நாங்கள் எங்க என்ன சொல்லுங்க, அப்ப நாங்க இருக்கிற இடத்துல இருக்குது போல நடக்குது. அதை பற்றி எனக்கு தெரியல. வீடு அதே பள்ளியில் அதே கலரோட அதே தோட்டத்தோட நிக்குது. அது இது கருப்பு பள்ளியில், அது வெள்ளை பள்ளி. வெள்ளை பள்ளியை தான் நான் சொல்றேன். கருப்பு கண்டு நான் மூன்று நிக்குது, அப்படியே 3 பள்ளியுமே நிக்குது. அப்ப நான் இதுல உங்களுக்கு கொண்டு தான் இப்ப காணக்கூடிய மாதிரி இதுல நான் காட்டியிருக்கேன். வீடியோவில் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அந்த பள்ளியை பாருங்க எப்படி நிக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி என்ன சொன்னா வீடு ஃபுல்லாக எல்லாம் உடைக்கிற கட்டத்தோடு அந்த பள்ளியில் இறங்கி ஏறி நாங்கள் வைத்திர சாமான்களோடு தான் வந்துட்டுன்றதை நான் நம்பினேன். அதுக்காக நான் பள்ளியை குறித்து என்று சொல்லி ஏன்டா பள்ளி சோதியம் பள்ளி அது அப்படி ஒன்றுமே இல்லை. அந்த பள்ளியும் வந்து ஏதோ உங்களை பிடிச்சிருக்கு போல நடக்கு, அதான் சொல்கிறேன். அது ஒரு விருப்பம். அதுவும் வந்து சாப்பாடு கூட வைக்கிறீங்க சேர்ந்து நிற்கிது. அந்த வகையிலையும் ஓகே, சந்தோஷம். அதே மாதிரி தான் எங்களோட வீட்டில். ஆனால் உண்மையில் இந்த வீட்டில் நாங்கள் பூனை வளர்க்கல, அது பூனை வளர்த்து இருந்தது, ஒரு பூனை இருக்கு. ஆனால் எலிகள்ன்றது பெருசா இல்லைன்னா இப்பவும் தற்போது இல்லை தான் எல்லாம் பிடிச்சிட்டு. அப்ப அதே மாதிரி ஒரு கருப்பு நாய் ஒன்று நின்றது, பொம்பளை நாய் தான். அந்த நாய் உண்மையிலேயே வரையில. அப்ப இப்ப ஜாட் நடக்கிற இடத்துல அவர் கேட்டார், மான் அந்த நாய் ஆட்டிடான்னு சொல்லி. உண்மையிலேயே நல்ல நாயாம். வந்து வாலாட்டி கொண்டு ஒரு நாள் சாப்பாடு வச்சு நான் நிக்கிறது நல்லன்னு சொல்லி இருந்தேன். அப்ப எனக்கு அந்த வகையில ஓகே. அது நாங்கள் எங்கட விட்டா இன்னொரு வீட்டுல இருந்து வந்தது. ஆனா சாப்பாடு போட்டு வளர்த்து நாங்க பிடிக்க ரை பண்ணினாங்க, என்ன கொண்டு வர்றது கருப்பியன்னு தான் சொல்லுவோம். ஆனா அது ஓடி போய் பக்கத்து விட்டு நின்றுட்டு அப்ப நாங்க விட்டுட்டோம் சொல்லி அவர் சொல்லி இருந்தேன். அப்போ ஓகே. அப்போ உண்மையிலேயே வந்து இப்படித்தானே ஒருத்தருடைய வாழ்க்கையிலேயே வந்து அன்பு தான் உண்மைக்குமே வந்து பெரிதானது. வேற எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிடும். என்னண்டு பொன் பொருள் பணம் சொத்து பத்து எல்லாமே அழிஞ்சு போயிடும். உண்மையான அன்பு ரெண்டுமே அழிஞ்சு போகாது. அந்த வகையில நிறைய ஆட்கள் எங்களோட அன்பாக இருக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த அன்பு இன்னும் பெரிய அளவாக நீடிக்க அன்பு கூடினாலதான் இந்த கோழி எலவன் கடவுள் ஆக்கிறதாகல அவருக்கு தெரியுமா. இன்னும் அந்த அன்பை நான் வந்து பெரிய அளவா நீடிக்க வேணுமென்றதுக்காக நான் வந்து கேட்டுக்கொள்றேன். நான் வந்து 6:30 டியூஷனுக்கு போயிட்டு 10:30 தான் வீட்டு வந்து நான் கால் பண்ணினேன். ஆனா கோலிங்கண்டு போனேன். திருப்பி 2ல இருந்து 6 டியூஷன் போயிட்டு இப்பதான் வந்து. அது சரி பாஜி வந்தீங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கு சார்? நான் கொஞ்ச காலமா கொஞ்சம் ஃபங்க்ஷனில் வந்து ஒன்று கலந்து கொள்ளையில, மற்றது வந்து லேட்டாக வர்றது, இந்த வெள்ளனை வரமான்னு சொல்லி அதுக்கு அமைய வந்து நானா தான் இன்றைக்கு லேட் ஆயிட்டேன். லேட்டா வந்தது மில்ல என்னண்டு அன்றைக்கு உண்மைக்கு சொல்ல போனா அம்மா விட்ட நிக்கா காலையில வந்தால் அதுக்கு போன் எடுத்து விஷ் பண்ணி இருந்தனால் நீ ஒன்றுக்குமே வார இல்லையாடா என்றது மாதிரியே நான் சார்மியை கம்சி மோனிக்காக்கள் இங்கே வர்றதுதானே. அதுக்காக வந்து சௌரத்தின்றதுக்கு வராம நிக்கிறது இல்லை. சில வேலைகள் தெரியல சூழ்நிலை வேலைகள் அப்படி இப்படி நிக்கிறபடியால தான் கூடுதலாக வரையலாம். இப்ப அந்த சூழ்நிலை போல மற்றது வந்து சொன்ன வார்த்தை ஒன்று இருந்துச்சு. இனிமே எல்லாருமே இதை தக்க வச்சுக்கோங்க. காலம் இப்படி ஒரு அப்படி இல்லை. அது வாண்டைக்கு எல்லாரும் பாண்டா சொல்றாரு. நேரடியா கண்ட என்ன சொன்னார், நீ ஏன் ஒன்றுக்கும் பாறையில என்னத்துக்கு நீ எந்தக்குமே வர ரெண்டுக்காவது வாண்டு. விடிய வேலைக்கே வந்துட்டேன். விடிய வேலைக்கண்டா இப்ப கேக் போட்டு 7 மணி 6 மணிக்கு வந்துட்டு தேங்க்யூ. அவையெல்லாம் விஷ் பண்ணிட்டேன். நீங்க தேங்க்யூ தேங்க்யூ இங்கிலீஷ்ல காணும் காணும் இல்ல தீர்த்தியாச்சு கேக் காணும். அப்ப எல்லாரும் வந்து சாப்பிட்டு தான் போகணும். சாப்பாடு எல்லாம் அது இதுல சொல்ல மாட்டேன். சூப்பரான சாப்பாடு எல்லாருக்கும் பிடிக்கும். குட்டீஸ்ல இருந்து பெரியாக எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு. சந்தோஷம். நாளும் வந்து சந்தோஷமே நாளுண்டு. பர்த்டே நாளை நாளும் கண்டிப்பா நாள்ல வருது. என்னன்னு சொல்றது, எல்லா நாளுமே எங்களுக்கு சந்தோஷமான நாள் தானே. எல்லா நாளும் சந்தோஷம்தான். அப்படியே சந்தோஷமா இருந்து கொள்ளுவோம். அதே மாதிரி உனக்கும் இந்த இடத்துல சுவாசத்தான் கிடைச்சது. அது கொடுத்து காடி கேட்ட மூடி என்றது மாதிரி அந்த இப்படி அமையாது. உண்மையா சொல்ல போனேன்
என்ன எல்லா வகைக்கும் ஏத்த மாதிரியே அவர் நடந்து கொள்றது நீ நடந்து கொள்றது மாட்டு அவருக்கு தெரியும் வெயில் கூட இல்லை அதிகமான வீட்டுல இந்த இருக்கிறோம் நம்மள இருக்கிறது விளங்கு தந்தது 100 ரூபா கேட்க வேண்டாம் சரி அப்ப அடுத்தடுத்தாக்கள் வர்றதுக்காக இருக்கிறாங்க இல்ல வீடியோ நிப்பாட்டி போட்டு மாறுறாங்க நிலையிட்டு இருக்கிறாங்க உனக்கு விட்டுறாங்க தம்பி குட்டி காணாம சரி சந்தோஷம் சந்தோஷம் மிக்க சந்தோஷம் தேங்க்யூ அன்பிற்கினிய சாரு அக்காவிற்கு 4/4/2026 இந்த இனிய நாளில் பருத்தித்துறையின் பாச விளக்கே பண்பின் சிகரமே பார்போற்றும் சாரு அக்காவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சுற்றமும் நட்பும் சூழ இருந்தும் என் வாழ்வில் நீங்கள் சொந்த சகோதரியாய் வந்து நின்ற அந்த மாயம் மறக்காது. யாரென்றே தெரியாத நிலையில் என் கண்பார்வை அற்ற நிலை கண்டு துடித்த உங்கள் மனமும் சிந்திய கண்ணீரும் இன்றும் நிழலாடுகிறது. உதவி கிடைக்க தாமதமான வேளையில் தம்பி கிருஷ்ணா அண்ணாவோடு பேசி விரைந்து அந்த உதவியை செய்த உங்கள் வேகம் என் மீதான பேரன்பு. பல்கலைக்கழக கனவு நனவாகி நான் வெற்றி நடை போட்டது பல உறவுகள் இருந்தும் என் அக்கா நீங்கள் ஓடி வந்தீர்கள். என் அம்மாவோடு சேர்ந்து ஒரு கூட பிறந்த சகோதரியாய் என்னை உங்கள் கரம் பிடித்து பல்கலைக்கழகத்தில் விட்டு சென்றீர்கள். அந்த பயணம் வெறும் பயணம் அல்ல, என் வாழ்வின் நம்பிக்கை. சொந்தங்கள் கூட தயங்கிய இடத்தில் தாயுள்ளத்தோடு நீங்கள் நின்றீர்கள். அக்காவாய் வந்து எனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டிய பேரொழியே. உங்கள் பாசத்திற்கு ஈடாக சொல்ல இந்த உலகில் எதுவுமே இல்லை. வாழுங்காலமெல்லாம் நோய் நொடியின்றி 100 ஆண்டு காலம் அனைத்து செல்வங்களும் பெற்று நீங்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சாரு அக்கா. ஒவ்வொரு வசனமும் அப்படி இருக்கு. அப்படியே நான் சொன்னா நான் என்ன சொல்றேன், மனசுல உள்ளதான் அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறேன். நன்றி நன்றி ஒரு வார்த்தையில சொன்னா போதும். சூப்பர் கவிதை உங்களுக்கு ஆசையை அப்படி திருப்பி உங்களுக்கு கொளுத்த வேண்டிய விடக்கூடாது, கொளுத்தாமல் எடுத்துட்டு வைக்கவும் கூடாது, கொளுத்தி முடிக்கணும். கரண்ட் தட்டுப்பாடு இந்த இப்படி 2 வாத்தியோ அப்படி கொளுத்திட்டாரு ரவுண்ட் அடிக்கிறாரு அப்படி மணிக்கா. ஓகே சாப்பாடு அஸ்வினுக்கு அவள் படிப்பில் நிற்க கொஞ்சம் உண்மையிலே சின்ன பிள்ளைகள்லாம் படிப்பில் நிற்கிற மக்களாம். நீ என்ன வேதி சாப்பிட இல்லையா? நீங்களும் வாங்கோ. வடிவா பிள்ளைகள் வந்து சாப்பிடுகிறோம். ஆச்சு எப்படி ஓகேயோ ஏஞ்சு இங்கே வேறுங்க எங்கட சைனீஸ் கிளவன் எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்குதா? அப்பா சொல்றேன் இப்படி நூடில்ஸ் மோனிகா பிரியா கேட்டாலும் கொடுத்து எடுத்துக்கலாம். சாப்பிடுங்க சாப்பிடாது வீட்டை சாப்பிட்டு வந்துட்டான் முட்டு. ஓகே, அப்போ நான் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களையும் எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.